ஒரு விவசாயியின் மந்திர பானை. முன்னொரு காலத்துல ஒரு ஏழை விவசாயியும் அவர் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் விவசாயம் செய்து அதில் வரும் பயிர்களை அறுவடை செய்து விற்று வந்தனர். எனக்கு உடம்பு சரியில்லைங்க, நீங்க போய் விவசாயம் பாருங்க. சரி, நீ பத்திரமாயிரு, நான் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. விவசாயி விவசாயம் பார்க்க போயிட்டாரு. ஐயோ கடவுளே, எங்களுக்கு எப்பதான் நல்ல நேரம் வரும்னு தெரியலையே. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? விவசாயிக்கு ஒரு சத்தம் கேக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ள நல்லா தோண்ட ஆரம்பிச்சாரு. நான் கூட புதையல் கிடைச்சிருச்சுன்னு ஆர்வமா பார்த்த, ஆனா வெறும் பானைதா கிடைச்சிருக்கு. சரி, மனைவி கிட்ட போய் கொடுப்போம், தண்ணி பிடிக்கவாது உபயோகமாயிருக்கட்டும். என்னங்க ஏது இந்த பானை? நிலத்தை தோண்டும் போது கிடைச்சது, புதையல்னு நினைச்சு ஏமாந்துட்ட. சரி, உள்ள போய் வை, பாத்துக்கலாம். எப்பையும் போல விவசாயி அவரோட வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. விவசாயி அவரோட மனைவி 2 பேரும் சாப்பிட்டுட்டு மீதம் இருந்த காய்கறெல்லாம் பானையில போட்டு வைக்கலாம்னு முதல்ல தக்காளிய போட்டாங்க. பானையில போட்டதும் ஒரு தக்காளி பானை நிறைய தக்காளியா மாறிடுச்சு. மறுபடியும் உருளைக்கிழங்க போட்டு பார்த்தாங்க. உருளைக்கிழங்கும் பானை நிறையா உருளைக்கிழங்கா மாறிடுச்சு. அதே மாதிரி எல்லா காய்கறியும் ஒன்னொன்னா போட்டாங்க. எல்லாமே பானை நிறையா கிடைச்சிச்சு. ஆனா இந்த பானைய வச்சு அவங்க கொஞ்சங்கூட பேராசப்படாம அதுல கிடைக்கிற காய்கறிய வச்சு மட்டும் அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அந்த காய்கறிய வச்சு ஒரு கடை ஆரம்பிச்சு மனைவி விற்க ஆரம்பிச்சாங்க. விவசாயி எப்பயும் போல விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களோட இந்த செயல ஒரு திருட தினமும் பார்த்துட்டு இருந்தா அவங்க கண்டுக்காத நேரமா பார்த்து அந்த பானைய திருடிட்டு போயிட்டா. அந்த பானையில ஒரு கல்ல தூக்கி போட்டான். உடனே நிறைய கல்லா கிடைச்சது. அந்த கல்லுக்கு பதிலா தங்கத்தை போட்டா நிறைய தங்கம் கிடைக்கும்னு யோசிச்சு பார்த்தான். அதுக்கிடையில விவசாயி அந்த பானை இருந்த இடத்த பார்த்தாங்க. அங்க அந்த பானை காணும். இருந்தாலும் விவசாயியும் மனைவியும் மனம் தளராம முன்னாடி மாதிரி அவங்க விவசாயம் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த பானைய வச்சு திருடன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். பெரிய வீடு வாங்கி ராஜ போக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான். இவனோட நடவடிக்கையில ஊருக்குள்ள எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. போலீஸ் வந்து விசாரிச்சாங்க. ஆனா அவனால சரியான பதில் சொல்ல முடியல. இந்த வசதியெல்லாம் தப்பான வழியில வந்ததுன்னு போலீஸ் அவனை பிடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த விவசாயி அந்த மந்திரபானைய நம்பி இல்லாததால அவனோட வாழ்க்கை எப்பயும் போல இருந்தது. அவனோட உழைப்ப மட்டும் நம்பி இருந்தான். குறிப்பிட்ட நாள் அந்த மந்திர பானைய உபயோகப்படுத்தாம இருந்தா அந்த பானை மறுபடியும் மறைஞ்ச பூமிக்கடியுள் போயிரும். அதுக்குதான் சொல்றாங்க, ரொம்ப பேராசைப்படக்கூடாதுன்னு. பேராசை பெரு நஷ்டம். இந்த கதை பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.